கோயம்புத்தூர் ஆனக்கட்டி ஸ்டேட் ஹைவே மேல ஒரு ப்ராஜெக்ட் இன்னைக்கு ரெவ்யூ பண்ண வந்திருக்கோங்க. ப்ராஜெக்ட் நேம் வந்து கோக்கோ பிளஸ்ங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட் எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னா இந்த கோயம்புத்தூர் ஹைவே, இது ஸ்டேட் ஹைவேன்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டேட் ஹைவேல ஆன் ரோட்டில் லொக்கேட் ஆயிருக்கு. ஏன்னா இது ஃபுல்லா பாத்தீங்கன்னா ரெசிடென்ஷியல் ஏரியாங்க. ஏன்னா எல்லாரும் ஆனக்கட்டி அப்படின்னாலே வந்து ரோட் மேல இருக்காது, ரொம்ப தூரமா இருக்கும், ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டி கிடைக்கிறது கஷ்டம் அப்படின்னு. பட் இது ப்ராப்பர் ரெசிடென்ஷியல் ஏரியாங்க. கோகோ பிளஸ் பொறுத்த வரைக்கும் பக்கா டிடிசிபி அண்ட் அப்ரூவ்டு சைட்டுங்க. ரோட்ல வந்து 18 ஏக்கர்ஸ் கவர் பண்ணிருப்பாங்க. ஸோ உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 150 பிளாட்ஸுங்கிறது உள்ள பிரிச்சிருக்கோம். ஈச் அண்ட் எவ்ரி பிளாட் வந்து பார்த்தீங்கன்னா 5.5 சென்ட்ஸ்ங்கிறது கவர் ஆகும். எத்தனை சென்ட்ஸ் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம், 10 சென்ட்ஸ் 20 சென்ட்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனக்கட்டி வந்து ஒரு டூரிசம் பிளேஸாக அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஸோ டெவலப்மெண்ட்ஸ் இன்னும் நிறைய வரப்போகுது. தென் இங்க வந்து ஒரு ஹவுஸாவே எங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னா அது என்ன பட்ஜெட்ல நீங்க பிளான் பண்ணிருக்கீங்க? ஸோ இது பட்ஜெட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் தாங்க. நாங்கள் இப்போ வந்து எங்களோட ஆஃபீஸ் செட்டப்புக்காக இந்த ஹவுஸுங்கிறது பண்ணியிருக்கோம். இதில் இருக்க என்ன மெட்டீரியல் எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸ் மெட்டீரியல் தான். இந்த மெட்டீரியல் தான் நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம். அதிகபட்சம் போனாலே ஒரு அப்ராக்சிமேட்லி ஒரு 25 to 30 lakhs அந்த பட்ஜெட் தான் வருங்க. பேங்க் லோனுமே நீங்களே சப்போர்ட் பண்ணி கொடுத்துறீங்க. வாட்டர் சோர்ஸ் எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. நியர்பை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சிறுவாணி ரிவர் கிராஸ் ஆகுது. அமெனிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் ஆர்ச் ஒரு ட்ரெடிஷனல் டைப்ல இருக்கு. அங்கே செக்யூரிட்டி கேபின் கொடுத்துருக்கீங்க. எல்லா ரோடுமே வந்து பார்த்தீங்கன்னா 30 feet ரோடு தான். இந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கான்கிரீட்ல ரோடு பண்ண போறோம். இபியும் பார்த்தீங்கன்னா 3 phase லைன் கொடுத்துருக்கோம். சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியாவும் இருக்கு, டர்ஃபும் இருக்கு, ஸ்விம்மிங் பூல் இருக்கு, ஜிம் இருக்கு, இண்டோர் பார்ட்டி ஏரியா, அவுட்டோர் பார்ட்டி ஹால் இருக்கு. அவுட்டர் லான்ச்ல இருந்து A to Z எல்லாமே கொடுத்துறாங்க. எவ்வளவு சீக்கிரம் விசிட் பண்ண முடியுமோ விசிட் பண்ணுங்க. ஏன்னா இன்னைக்கு நான் வந்ததுக்கு அப்புறமே ஒரு 7-8 கார் பார்த்துட்டுங்க கஸ்டமர் விசிட் பண்ணிட்டே இருக்காங்க. கோயம்புத்தூர் ஆனக்கட்டி ஸ்டேட் ஹைவே மேல ஒரு ப்ராஜெக்ட் இன்னைக்கு ரெவ்யூ பண்ண வந்திருக்கோங்க. பிகாஸ் இன்னைக்கு கோயம்புத்தூருக்குள்ள இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலே ஒன்று பட்ஜெட். எந்த ஸ்டேட் ஹைவே ரோட் பேஸ் பண்ணி இன்னைக்கு ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னாலும் குறைஞ்சது ஒரு 15 லட்ச ரூபா பெர் சென்ட்டுக்கு இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது வரும். இன்னொன்று நாய்ஸ் பொல்யூஷன், ஏர் பொல்யூஷன் இல்லாத பொல்யூஷன்ஸ் கிடையாது. ஸோ அதெல்லாம் மீறி கொஞ்சம் இயற்கையில் சூழ்ந்த இடமா நல்ல காமன் பீஸ்ஃபுல்லான அட்மாஸ்பியரில் இருக்கணும், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் வரணும் அப்படின்னா எல்லாரோட ஆப்ஷன்ஸ்க்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ஆனக்கட்டியில் இன்னைக்கு ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட் தான் ரிவ்யூ பண்ணி வந்திருக்கோம். நம்மளோட மேக் மை ஹோம்ஸ் அவங்களோட நியூ ப்ராஜெக்ட் தாங்க கோகோ பிளிஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்டை இன்னைக்கு அப்படியே ஆன் ரோட் ப்ராஜெக்டாக பார்க்குறதுக்கே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றின ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் நமக்கு சொல்கிறதுக்காக ராகேஷ் சார் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் சார். ரொம்ப ஹாப்பி. ஏன்னா இன்னைக்கு கோயம்புத்தூர் சிட்டி லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறத விட எல்லாருமே காமன் பீஸ்ஃபுல்லான ஒரு ஏரியால தான் கேட்குறாங்க. இந்த ப்ராஜெக்டோட நேம் அண்ட் லொகேஷன் சொல்லிடுங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் நேம் வந்து கோக்கோ பிளஸ்ங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட் எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னா ஆனக்கட்டி டு மன்னார்காட் போகிற ரூட்டில் இந்த கோயம்புத்தூர் ஹைவே, இது ஸ்டேட் ஹைவேன்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டேட் ஹைவேல ஆன் ரோட்டில் லொக்கேட் ஆயிருக்கு. ஏன்னா இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரெசிடென்ஷியல் ஏரியாங்க. ஏன்னா எல்லாரும் ஆனக்கட்டி அப்படின்னாலே வந்து ஒரு இமேஜினேஷன் போயிடுவாங்க. அப் டு ஒரு ரோட் மேலே இருக்காது, ரொம்ப தூரமாக இருக்கும், ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டி கிடைக்கிறது கஷ்டம் அப்படின்னு. பட் இது ப்ராப்பர் ரெசிடென்ஷியல் ஏரியாங்க. நம்ம சைட்டு சுற்றியுமே அத்தனை ரெசிடென்ஷியல் பிளாக்ஸு. எனிவே இங்கே வந்து எப்போவுமே பஸ்ஸு, காரு இந்த மாதிரி வந்துட்டு மூவ் ஆகிட்டே இருக்குது, ஒரு மாதிரி பிஸியாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அப்படியே நம்ம என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ளே போயிட்டோம்னா அவ்வளோ காமன் பீஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ உள்ளே போயிட்டு ஒவ்வொரு விஷயமா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். போயிடலாங்களா? கோகோ பிளஸ் பொறுத்த வரைக்கும் பக்கா டிடிசிபி அண்ட் அப்ரூவ்டு சைட்டுங்க. பட் உள்ளே வந்து பார்க்குறப்போ ஒரு ஃபார்ம்ல லுக் இருக்கு. ஸோ இது எவ்வளோ ஏக்கர், எப்படி வந்து என்னென்ன அம்யூனிட்டிஸ் டெவலப் பண்ணியிருக்கீங்க? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 18 ஏக்கர்ஸ் கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 150 பிளாட்ஸுங்கிறது உள்ள பிரிச்சிருக்கோம். ஈச் அண்ட் எவ்ரி பிளாட் வந்து பார்த்தீங்கன்னா 5.5 சென்ட்ஸ்ங்கிறது கவர் ஆகும். எத்தனை சென்ட்ஸ் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம், 10 சென்ட்ஸ் 20 சென்ட்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். 5.5 மட்டும் போதும் அப்படின்னாலும் நீங்கள் அதை எடுத்துக்கலாம். மினிமம் 5.5 சென்ட்ஸ், அதாவது எல்லா பிளாட்டுமே 5.5 சென்ட்ஸ் தான். மேபி நீங்கள் 2 பிளாட்டாக 3 பிளாட்டாக சேர்த்து எடுக்கிற மாதிரி இருந்தாலும் எடுத்துக்கலாம். ஸோ இது பொறுத்த வரைக்கும் ஒரு ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டி. தென் உள்ளே வர்றப்போ வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு லுக்கிங் லைக் ஒரு ஃபார்ம் லேண்ட். ஏன்னா ஃபுல்லாக கோகனட் ட்ரீஸ் எல்லாமே இருக்குது. ஸோ நீங்களும் வந்து ஒரு ஃபோக்கஸ் பண்ணி எடுத்திருப்பீங்க. இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆஸ்பெக்ட்டுக்கா இல்லை நம்ம இன்னைக்கு வந்து லைவ்லிஹுட்டுக்கு இது வந்து நல்லா இருக்குமா, எப்படி நீங்கள் யோசிச்சு எந்த மாதிரி கஸ்டமர்ஸ்க்கு இது ப்ரிஃபர் பண்ணுறீங்க? அதான் இப்போ நம்ம எப்படி எடுத்தோம்னா, நம்ம கோயம்புத்தூரில் இதுக்கு முன்னாடி பண்ணிட்டு இருந்தபொழுது மக்கள் எல்லாம் ஃபீல் பண்ணது ரொம்ப அவுட்டராக இருக்குது, நம்ம உள்ள சிட்டிக்குள்ளேயே இருந்து பழகிட்டோம், கொஞ்சம் அவுட்டரா அந்த மாதிரி ஃபீல் பண்ண சொல்லி கேட்டாங்க. ஸோ அதுக்காக பார்க்க ஆரம்பித்த பொழுது தான் சரி ஆனக்கட்டி நல்ல ஃபெமிலியரான ரீஜன், இப்போ ட்ரெண்டிங்லேயும் இப்போ கூட இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா கேரளா கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆனக்கட்டி வந்து ஒரு டூரிசம் பிளேஸாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டெவலப்மெண்ட்ஸ் இன்னும் நிறைய வரப்போகுது. ஸோ இப்போவே நம்ம போயிட்டு பட்ஜெட் எடுத்து பண்ணோம் அப்படின்னா இந்த டெவலப்மெண்ட்டுக்கு இந்த ஏரியாவில் எங்கேயுமே நீ ரெசார்ட் கூட இந்த அளவுக்கு இந்த டெவலப்மெண்ட் இருக்குமான்னு தெரியல. நம்ம அந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் கொடுக்குறோம். ஸோ அந்த ஒரு நேச்சரோட இந்த ஒரு நல்ல ஒரு மிஸ்ட் பார்த்தீங்கன்னா மணி பார்த்தீங்கன்னா 12 மணி ஆகுது. இன்னும் அந்த மவுண்டன் சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த மிஸ்ட்டுங்கிறது ஒரு ஃப்ளோவில் இருந்துகிட்டே இருக்கும். நம்ம இவ்வளோ வெயிலில் நிற்கிறோம், பட் ஆனால் ஏர் அடிக்கிறது பார்த்தா சில்னஸாக இருக்கும். ஸோ அந்த கிளைமேட்டோட ஒரு 5.5 சென்ட்ஸ், ஒரு 25 lakhs இருந்தால் போதும் ஒரு பிளாட் உங்களுக்கு சொந்தம் அப்படின்னா தாராளமாக யாராக இருந்தாலும் வாங்க முடியும். நீங்கள்
ரிச்சஸ்ட் கையாக இருந்தாலும் சரி, ஆவரேஜ் ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் வாங்க முடியும். கையில் ஒரு 7 lakhs இருந்தால் லோனும் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருவோம். ஓகேங்க, சூப்பர்ண்ணா. 5.5 சென்ட்ஸ் அதிகபட்சமாக ஒரு 20 லட்ச ரூபா 25 லட்ச ரூபா இருந்தால் இங்கே சொந்தமாக ஒரு பிளாட் எடுத்துக்கலாம். அதுவும் ரொம்ப காமாக அமைதியாக இருக்குது. உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு பிரச்சனை கிடையாது. ஒரு ஹாஸ்பிட்டல் போகணும், ஸ்கூலு காலேஜ்னாலுமே ரொம்ப நியர்பை டிஸ்டன்ஸில் இருக்கிற மாதிரியான ஏரியா தான். ஃபுல்லாக ரெசிடென்ஷியல் ஏரியா. அதே மாதிரி சைட்டுமே பார்க்கும்போது ஃபுல்லாக ப்ராப்பர் ரோடு கொடுத்துருக்கீங்க. அம்யூனிட்டிஸ் எல்லாமே டெவலப் பண்ணி கொடுத்துருக்கீங்க. வாட்டர் சோர்ஸுமே பிரச்சனை இல்லைல்ல? வாட்டர் சோர்ஸ் எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. இங்கே நியர்பை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சிறுவாணி ரிவர் கிராஸ் ஆகுது. ஸோ அந்த சிறுவாணி ரிவர்லேருந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் பஞ்சாயத்துலேயும் எடுத்து கொடுத்துட்றாங்க. அண்ட் தென் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைட்லேயே பார்த்தீங்கன்னா 3rd ரீக்ரியேஷன் கிளப் கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு வெல் இருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு 40-45 இயர்ஸாகவே இந்த வெல்லுங்கிறது தண்ணி வத்தாமல் தண்ணி இருந்துட்டு தான் இருக்குது. இப்போ வரைக்கும் எனக்கு மார்னிங் அண்ட் ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எல்லா ட்ரீஸுக்குமே சரி ஸ்ப்ரிங்க்லர் வச்சு இங்கே தண்ணி ரன் பண்ணிட்டு தான் இருக்கோம். நாங்கள் 1.5 years ரன் பண்ணுறோம். இன்ன வரைக்கும் அதுலேருந்து தண்ணி இல்லாமல் போனது கிடையாது. இது இல்லாமல் அடிஷ்னலாக 2 போர்ஸ் போட்டிருக்கோம். ஒரு போர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஓனர்ஸ் லேண்ட்லையும், செகண்ட் போர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கிளப் ஹவுஸ் கிட்டையும் போர் பண்ணியிருக்கோங்க. ஸோ அதனால் வாட்டருக்கு எந்த விதமான இஷ்யூஸ் கிடையாதுங்க. ஓகே, இப்போ நீங்கள் கிளப் ஹவுஸ்ன்னு சொன்ன ஒன்று தான். ஏன்னா நார்மல் அம்யூனிட்டிஸ் தவிர கிளப் ஹவுஸ் மாதிரி வேறு என்னென்னலாம் நீங்கள் வந்து டெவலப் பண்ணுறீங்க? கிளப் ஹவுஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஊரில் கோயம்புத்தூரில் ஒரு பிளாட் இருக்குது, கிளப் ஹவுஸ் கொடுக்குறோன்னா அதிகபட்சம் நம்ம ஒரு சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா கொடுப்பாங்க. அதிகபட்சம் ஒரே ஒரு டர்ஃப் கொடுப்பாங்க. ஸோ இங்கே அதெல்லாம் தவிர சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியாவும் இருக்குது, டர்ஃபும் இருக்குது, ஸ்விம்மிங் பூல் இருக்குது, ஜிம் இருக்குது, இப்போ இண்டோர் பார்ட்டி ஏரியா, அவுட்டோர் பார்ட்டி ஹால் இருக்குது. ஸோ இதெல்லாம் அடுத்து இண்டோர் டர்ஃபும் கொடுத்துட்றோம், பேட்மிண்டன் கோர்ட் கொடுத்துட்றோம், சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா, சிட் அவுட்டு, அவுட்டர் லான்ச்லேருந்து A to Z எல்லாமே கொடுத்துட்றாங்க உள்ள. ஓகேங்க, சூப்பர். எனக்கு தெரிஞ்சிருந்துங்க நீங்கள் சொல்ல எனக்கு என்ன தோணுதுன்னா, இன்றைக்கி கோயம்புத்தூருக்குள்ளே போயிட்டு நீங்கள் 5 சென்ட் இடம் வாங்கினாலும் இந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியர் வந்து கிடைக்காது. முக்கியமாக பியோர் செம்மண் பூமியாக இருக்குது, வாட்டருக்கு பிரச்சனை இல்லை. ஒரு 5.5 சென்ட்டுங்கிறது 25 லட்ச ரூபாயில் நீங்கள் வந்து அஃபோர்ட் பண்ணுற மாதிரி ரேட்டு. நமக்குன்னு ஒரு பிளாட் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு எந்த ஃபங்க்ஷன் எந்த ஒரு கெட் டுகெதர்னாலும் இங்கே வந்து ஜாலியாக செலிப்ரேட் பண்ணிட்டு போயிடலாம். அந்த மாதிரி சூப்பரான இடம். அம்யூனிட்டிஸும் அவ்வளோ நீட்டாக டெவலப் பண்ணி கொடுத்துருக்காங்க. அம்யூனிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் ஆர்ச் ஒரு ட்ரெடிஷ்னல் டைப்பில் இருக்குது. அங்கே செக்யூரிட்டி கேபின் கொடுத்துருக்கீங்க. தென் ரோடெல்லாம் பார்த்தா இப்போ தான் ஒர்க் போயிட்டு இருக்கு போல இருக்குது. இதில் என்ன பிளான் வச்சுருக்கீங்க ரோடுக்கு, வாட்டர்? ரோடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா ரோடுமே வந்து பார்த்தீங்கன்னா 30 feet ரோடு தான். ஈச் அண்ட் எவ்ரி நீங்கள் எந்த சப் ரோடு எடுத்தாலும் எல்லாமே 30 feet தான். எதுவுமே நம்ம 23 feet 20 feet ரோட கொடுக்க கிடையாது. எல்லாமே 30 feet தான் கொடுத்துருக்கோம். இந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கான்கிரீட்ல ரோடு பண்ண போகிறோம். ஓகே, நீங்கள் தாரில் ரோடு பண்ணோம் அப்படின்னா ஃபியூச்சரில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு சின்ன சின்ன டேமேஜஸ் கூட வரலாம். கான்கிரீட்ல பண்ணிட்டோம்னா அந்த ஒரு டேமேஜஸ்க்கு எந்த ஒரு கேரண்டி கொடுக்க முடியும். ஓகே, ஓகேங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இபியும் பார்த்தீங்கன்னா 3 phase லைன் கொடுத்துருக்கோம். ஓகே, உள்ளே ப்ரொவைட் பண்ணியாச்சு. ஈச் அண்ட் எவ்ரி சைட்லையுமே நமக்கு 3 phase லைனுங்கிறது ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஜஸ்ட் ஒன்று சர்வீஸ் எடுத்து நீங்கள் ஒரு 3 months வீடு கட்டி கூடியே வந்துடலாம். ஓகேங்க, சூப்பர். ரெசிடென்ஷியல் பர்பஸ்க்கும் குட் ஐடியா. அண்ட் அதே மாதிரி டூரிசம் எல்லாம் இந்த ஆனைக்கட்டி பேஸ் பண்ணி நிறைய டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறனால இன்வெஸ்ட் பண்ணாலுமே வந்துட்டு ஒரு பெஸ்ட்டான ப்ராஃபிட்டபிளான இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் இருக்குங்க. ஸோ தட் அப்படி ப்ரைஸையும் சொல்லிடுங்க. பெர்சென்ட் எவ்வளோ? இப்போ நம்மளோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் இவ்வளோ அம்யூனிட்டி சொல்லியிருக்கேன், இவ்வளோ டெவலப்மெண்ட் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் நீங்கள் ஒரு ப்ரைஸ் ஒரு எக்ஸ்பிரேஷன் வச்சிருப்பீங்களே, ஒரு 7, 8 அந்த ரேஞ்சுங்கிறது வச்சிருக்க மாட்டேன். அந்த எந்த இதுவுமே கிடையாதுங்க. நம்ம ஓவராலாகவே இந்த ஏரியாவோட கம்பேர் பண்ணி இங்கேருந்து 10 கிலோமீட்டரில் என்ன டிஸ்டன்ஸ் என்ன ப்ரைஸ் இருக்கோ அந்த ப்ரைஸை வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இங்கே வச்சுருக்கோம். 4.5% ரேட். சூப்பர் சார். இது வந்து யூ கேன் கம்பேர் தட்டுங்க. இங்கே கிட்டத்தட்ட ஒரு 10-15 ப்ராஜெக்ட் வந்து இருக்கும். இருந்தாலுமே ஒரு ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டி இவ்வளோ அம்யூனிட்டிஸும் டெவலப் பண்ணி ஒரு மெயின் ரோடு பேஸில் இன்றைக்கி வந்து 460 அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸ். நீங்கள் செக் பண்ணிவிட்டு கூட விசிட் பண்ணலாம். அதனால தான் ஓப்பனாகவே நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி நல்லா அமைதியான இடத்துல வேணும் அப்படின்னா பெஸ்ட்டு சாய்ஸுங்க. தென் இங்கே வந்து ஒரு ஹவுஸாகவே எங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னா அது என்ன பட்ஜெட்டில் நீங்கள் பிளான் பண்ணியிருக்கீங்க? ஸோ இது பட்ஜெட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் தாங்க. நாங்கள் இப்போ வந்து எங்களோட ஆஃபீஸ் செட்டப்புக்காக இந்த ஹவுஸுங்கிறது பண்ணியிருக்கோம். இதில் இருக்க என்ன மெட்டீரியல் எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸ் மெட்டீரியல் தான். இந்த மெட்டீரியல் தான் நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம். இதில் இருக்க அந்த கல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷனல் டைப்பில் உள்ள அந்த கல் ஓடு எல்லாமே எடுத்தால் ட்ரெடிஷனல் டைப்பில் உள்ள ஓடு தாங்க. இந்த கல் வந்து வெட்டுக்கல்னு சொல்லுவாங்க, லேட்ரேட் ஸ்டோன்னு சொல்லுவாங்க. இந்த ஓடு எடுத்துட்டுனா உங்களுக்கு அந்த சாலக்குடி ஓடுன்னு சொல்லுவாங்க. எல்லாமே ட்ரெடிஷ்னலாக என்ன மெத்தட் அப்போ ஃபாலோ பண்ணாங்களோ அதை நம்ம இப்போ கொண்டு வந்திருக்கோம். ஒரு சின்ன ஒரு இந்த பட்ஜெட் அதிகபட்சம் போனாலே ஒரு அப்ராக்சிமேட்லி ஒரு 25 to 30 lakhs அந்த பட்ஜெட் தான் வருங்க. அந்த மாதிரியான பட்ஜெட்ஸில் சின்னதாக ஒரு 1 BHK அந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா இப்போ வீக்லியில் ட்வைஸ் ஒரு 2 நாள் சாட்டர்டே சண்டே லீவ் கிடைக்குது, 2 நாள் வந்து இருந்துட்டு போனோம் அப்படின்னா மார்னிங் ஃபுல்லும் நீங்கள் சைட் செல் பண்ணலாம். நியர்பை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வியூ பாயிண்ட்ஸ் நிறைய வியூ பாயிண்ட்ஸ் இருக்குது.
நீங்கள் வெளிலே போக தேவையில்ல, அதுக்கான அம்யூனிட்டிஸ் எல்லாமே உள்ளே கொடுத்துட்றோம், நீங்கள் உள்ளே என்ஜாய் பண்ணிக்கலாம். ஓகேங்க, சூப்பர். ஏன்னா இதுவே பார்க்குறதுக்கு ஒரு மினி பார்ட்டி ஹால் மாதிரி இருக்குது. ஆஃபீஸ் ஸ்பேஸ்க்காக இன்னொன்று மாடல் ஹவுஸ்க்காக கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. மேபி யூ ஹேவ் அன் ஐடியா, அதுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ்டாக பிளான் பண்ணி உங்களோட நீட் என்ன, நீங்கள் என்ன பர்பஸ்க்காக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அஃப்கோர்ஸ் அஃபோர்டபுளான ப்ரைஸு, நேச்சுரலிஸ்டிக் பிளேஸு, எல்லா அம்யூனிட்டிஸும் இருக்குது. ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டி 5.5 சென்ட்லேருந்தே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்படிங்கிறப்போ நீங்கள் தாராளமாக கண்ணை மூடிட்டு வாங்கலாம். பிகாஸ் பேங்க் லோனுமே நீங்களே சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்றீங்க. ஸோ இதுக்கு மேலே என்னங்க வேணும்? பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு அப்படி சிட்டி பேஸ்டாகவும் இருக்கணும், நல்ல நேச்சுரலிஸ்டிக் வியூவும் இருக்கணும், பட்ஜெட்டும் அஃபோர்டபுளாக இருக்கணும், எல்லா அம்யூனிட்டிஸும் இருக்கணும்னா ஆனைக்கட்டி ஏரியாலே எனக்கு தெரிஞ்ச ஒரு பெஸ்ட் ப்ராப்பர்ட்டி இந்த கொக்கோ பிளிஸ் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ நேரில் வந்து விசிட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிரதர் நம்பர் நம்ம கொடுப்போம். கால் பண்ணிவிட்டு எவ்வளோ சீக்கிரம் விசிட் பண்ண முடியுமோ விசிட் பண்ணுங்கள். ஏன்னா இன்றைக்கி நான் வந்ததுக்கு அப்புறமே ஒரு 7-8 கார் பார்த்துட்டுங்க கஸ்டமர் விசிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ தட் இவ்வளோ அஃபோர்டபுளான ப்ரைஸில் கிடைக்கும்போது மிஸ் பண்ணாமல் சீக்கிரம் விசிட் பண்ணுங்கள். தேங்க்யூ.